Taste the Daily. இருந்தது குறித்து பெண் ஒருவர் புகார் கூறியதற்கு அங்கன்வாடி பணியாளர் அலட்சியமாக பதிலளித்த ஆடியோ வெளியானது. லட்சுமி என்ற பெண்ணின் 1.5 வயது குழந்தைக்கு வழங்கிய 3 முட்டைகள் அழுகிய நிலையில் இருந்தது குறித்து அங்கன்வாடி பணியாளர் ரோசில்டாவிடம் போனில் கேட்டதற்கு அரசாங்கம் அளிக்கும் முட்டை அப்படிதான் இருக்கும் என்றும் வேண்டும் என்றால் சிஎம் செல்லுக்கு புகாரளி என கூறிய ஆடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விடிய அரசின் சமூக நலத்துறை அமைச்சரின் சொந்த மாவட்டத்திலேயே அங்கன்வாடி மையத்தில் இது போன்ற நிலையா என மக்கள் விமர்சிக்கின்றனர். நேற்று வாங்கிட்டு வந்து 3 முட்டையுமே கூமுட்டாக்கா. ஆமா, அதுக்கு நாங்க என்ன பண்ணேன்? கவர்மெண்ட் அப்படிதான் தருது. கவர்மெண்ட்லயே கூமுட்டை தான் கொடுக்காங்களா? ஆமா, இப்ப இத கவர்மெண்ட்ல இருந்து தாரதா. இத கம்ப்ளைண்ட் கொடுக்கதா இருந்தா யார்கிட்ட கொடுக்கலாம்? சிஎம்க்கே நீ பண்ணிரு. சிஎம்கா? ஆமா, பண்ணிரு டைரக்டா. கவர்மெண்டே அப்படிதான் கொடுக்காப்போ. ராணிப்பேட்டை மாவட்டம் ரங்காபுரம் பகுதியில் அறுவடைக்கு தயாராக இருந்த நெல் பயிர்கள் மழைநீரில் மூழ்கியதால் விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர். அப்பகுதியில் நூற்றுக்கணக்கான ஏக்கரில் நெல் பயிரிடப்பட்டுள்ள நிலையில் மழைநீர் வெளியேற வழியில்லாததால் தண்ணீரில் மூழ்கியது. உபரி நீர் செல்லும் கடைவாசல் பகுதியில் கால்வாய் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள நிலையில் விடியா ஸ்டாலின் மாடல் அரசு ஆக்கிரமிப்புகளை அகற்றி தூர்வாராமல் இருப்பதே மழைநீர் வெளியேறாததற்கு காரணம் என குற்றம் சாட்டியுள்ள விவசாயிகள் உரிய இழப்பீடு வழங்க கோரிக்கை விடுத்துள்ளனர். 2 ஏக்கரா நாங்கள் நெல் பயிர் நட்டு இருக்கிறோம். பொதுக்காவா இருந்தது வந்து தள்ளிட்டாங்க. பொதுக்காவே இல்லாதனால என் வளச்சல் மேலே தண்ணி போயிட்டு எனக்கு நஷ்டமாயிடுச்சு. எனக்கு நான் பயிர் வச்சு நான் எவ்வளோ நஷ்டத்துக்கு நான் 2 ஏக்கரா எனக்கு சும்மா போகுது. இதுக்கு அதிகாரிகளே ஏதாவது நடவடிக்கை எடுத்து எனக்கு எதனா பண்ணணும். பெட்டிஷன் மேலே பெட்டிஷன் கொடுத்துருந்தாங்கிறோம். ஆனால் எங்களுக்கு வந்து எந்த நடவடிக்கை இது வரைக்கும் எடுக்கலை.